சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்த சாட்டை கவர்மெண்ட்லாம் பேசுறது அரசியலுக்கு தகுதியே இல்லாதவர் கண்டிப்பாக. ஏன்னா பேசுறதுல ஒரு நாகரிகம் இருக்கும். இப்போ டிவிக்கு ஜெயிச்சாங்க, இப்போ டிவிக்கு ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக கூட்டணி வேணும். இப்போ கூட்டணி வந்து டிவிக்கு யார் கூட கூட்டணி போனால் திமுக கூடயே போட்டாலும் நல்லா இருக்கும். பிகாஸ் இவன் ஆமாம் ஒவ்வொருத்தரும் மாறுறாங்கன்னா காரணமே டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம் தான். 15 வருஷமாக நான் தமிழ் தேசியம் சொல்கிறாங்க. தமிழ் மக்களை அரசியல்படுத்தப்படலை. நாங்கள் மட்டுமே அரசியல் பேசுவோம்னாங்களே தவிர தமிழ் மக்கள் அரசியல்படுத்தப்படல. மக்களுக்கு அரசியல் என்ன சொல்லிக் கொடுக்கல. எங்களுக்கு மட்டும் அரசியல் தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களை, அப்படி கிடையாது அரசியல். ஏன்னா ப்ரோ திருப்பி டிஎம்கேலாம் வந்தால் ஒருத்தர் இருக்கார், பாபு முடிச்சு தள்ளுறவர். ஏன் பிஜேபினா இப்போது வர எலெக்ஷன் பார்த்திங்கன்னா பிஜேபி தான் ரொம்ப ஹை லெவலில் இருக்காங்க. இப்போது காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருக்காங்களா இல்லைன்றது தெரியல. காலேஜ் படிக்கிறேன். மோஸ்ட்லி டிஎம்கே ஆர் டிவிகேன்னு சான்ஸ் இருக்கு. டிவிகே டிவிக்கு ஜெயிச்சாங்க, இப்போ டிவிக்கு ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக கூட்டணி வேணும். இப்போ கூட்டணி வந்து டிவிக்கு யார் கூட கூட்டணி போனால் நல்லா இருக்கும்? பிஜேபியா, ஏடிஎம்கேவா, நாம் தமிழர் கட்சியா, இல்லை திமுக? திமுக கூடயே போட்டாலும் நல்லா இருக்கும். பிகாஸ் இவன் ஆமாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் இவங்களுமே நல்லா செய்கிறாங்க ஓரளவுக்கு. ஆக்சுவலாக அவங்க சைட் பேட் சைடு இருந்தாலுமே கூட செய்கிறாங்க, ஓரளவுக்காச்சும் செய்கிறாங்க. அதேமாரி தளபதியும் வந்து இதுவே செய்கிறேன்லாம் வாக்கு கொடுத்துருக்காரு, செய்வாருன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களோட ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அவங்களோட பார்வை. இது கவர் பண்ணால் நல்லாயிருக்கும், இது கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கும் நல்லது. எல்லா நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. தேங்க்ஸ். ஹாய் சார், உங்கள் பேர்? ராகுல். இப்போ வந்து 2026 எலெக்ஷன் வர போதில்ல, இந்த எலெக்ஷன் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. இவங்கள பற்றி மட்டும்தான் மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. இதை தாண்டி இன்னொருத்தர் வந்தால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஓகே, நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக அவர் வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கூட்டணி வச்சுருந்தா தான் ஜெயிக்க முடியாது, ஒரு உண்மையான விஷயம் அது. இப்போ வந்து தாவேக்கா யார் கூட கூட்டணி போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஏன்னா இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, தனியாகவே இருக்கிறனால அவர் 4 திசையிலேருந்து அடிக்கிறாங்க, அவரால் எதுவுமே செய்ய முடியல. அவருக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அதுவும் ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவருக்கு. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் நல்லது பண்ணுறாரு பண்ணல அப்படின்றத விட இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் அவர் சால்வ் பண்ணி வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் பொசிஷனில் உட்காரணுன்னா அவர் கண்டிப்பாக ஒரு கூட்டணியில் இருந்தால் ஆகணும். அது கொஞ்சம் பிஜேபியில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிஜேபி ஏன் பிஜேபினா இப்போது வர எலெக்ஷன் பார்த்திங்கன்னா பிஜேபி தான் ரொம்ப ஹை லெவலில் இருக்காங்க. இப்போது காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருக்காங்களா இல்லைன்றது தெரியல. மேபி அடுத்த வாட்டி பிஜேபி மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிச்சா கூட இவரும் வந்தார்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவர் கொஞ்சம் பேக் போனில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை அங்கே பேசி பண்ணலாம். இவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இல்லாமல் ப்ளஸ் மக்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் பெரிய ஆளுங்க யாராவது கூட இருக்கணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது நம்ம அடுத்த பட்சம். பட் நம்ம உள்ளே போனால் தான், நம்ம இறங்கினா தான் அதில் ஜெயிப்போமா தோப்புமான்றதே தெரியும். ஸோ பிஜேபி கூட நின்னாங்க, பிஜேபி கூட இவர் கை கோத்தார் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு அவர் வெளியே வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவார். மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்புறம் அப்புறம் கூட்டணியிலிருந்து விலகிறதா இருந்தாலும் விளைக்கலாம். ஆரோன்னு கூப்பிடுங்க. ஓகே ஆரோன் ப்ரோ. அதாவது 2026 எலெக்ஷன் வர போகிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நீங்கள் கேட்குறது எப்படித்தமா இருக்குது, ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த டைம் வந்து யார் ஜெயிப்பான்றதே சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு பொசிஷன் மாறுது, பீப்புள் ஒப்பீனியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. என் பெர்ஸ்பெக்டிவில் படி பார்க்குறப்போ வந்து ரொம்ப 50-50 தான் போகும். யார் கூட வந்து ஒரு நடிகர் கூட்டணி வந்து சேருதோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை, அதான் நிதர்சனமான உண்மை. இல்லை ப்ரோ, நானும் நிதர்சனமான உண்மை, அதான் உண்மை. இப்போ அதுக்கு தான் ரொம்ப தீவிரமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அதுவும் நியூஸில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. டெல்லியிலேருந்து வேறு இப்போ தான் வந்து அவரோட
வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. மாறி இருக்கு கொஞ்சம். முன்னாடி போகும்போது இப்படி போயிட்டு இருந்தாரு, இப்போ வரும்போது மேலே இப்படி வராரு. ஸோ அந்த பேசிஸில் பார்க்குறப்போ யார் வேணால் ஜெயிக்கலாம். சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன், யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் படி பார்க்குறப்ப வந்து டிஎம்கே 51% ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. இஃப் இன் கேஸ் ஏடிஎம்கே கூட என்டிஏ கூட தாவேக்கா கூட்டணி வரலனா, அப்படி வந்துட்டாங்கன்னா ஃபார் ஷோர் 200 தொகுதி வந்து ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணுறோம். அதுவும் கண்டிப்பாக சொல்லணும்னா சென்னையில் மட்டும் 16 தொகுதி இருக்குது. அந்த 16 தொகுதியில் வந்து ஏடிஎம்கே ஆல்ரெடி 3 தொகுதியில் ஸ்ட்ராங்கு. வேளச்சேரி, டி நகர், அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஸ்ட்ராங், ராயபுரம் அந்த மாதிரி இடத்துல. அவுட் ஆஃப் 16ல் 13 கண்டிப்பாக வச்சுருவாங்க தாவேக்கா கூட கூட்டணி வச்சா. அதான் அவருக்கு என்ன டெப்யூட்டி சிஎம் ஆகிடுவார். இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கூட பார்க்காம டெப்யூட்டி சிஎம் ஆகிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஜெயிச்சிட்டா உங்களுக்கு கூட்டணி வச்சா அது விஜயோட தாவேக்கா கட்சி அவங்க உறுப்பினர்களோட இது. அண்டு நேற்று செங்கோட்டையன் வந்து இல்லை நாங்கள் கூட்டணி யார் எங்கள் தலைவரை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வைப்பாங்களோ அவங்கள தான் நாங்கள் வந்து கூட்டணியில் செத்து போனார். இன்றைக்கி வந்து கேட்குறப்போ இல்லை கொஞ்சம் லைட்டாக இல்லை தலைவராக இருந்தாலும் டிசைட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பேசிஸில் பார்க்குறப்போ ஓகே, நீங்கள் ஒரு மக்களாக நீங்கள் யோசிக்கிறப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து யார் கூட கூட்டணி போட்டால் நல்லா இருக்கும்? தாவேக்கா ஆட்சிக்கு வர தாவேக்கா ஜெயிக்கணும், தாவேக்கா ஏதாச்சும் இல்லை ஏடிஎம்கே கூட தான் ப்ரோ. ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா இப்போது கரூன் ஸ்டாம்பேடு அண்டு திமுக தர நெருக்கங்கள் பார்க்குறப்போ வந்து ஏடிஎம்கே பக்கம் போனால் தான் அவங்களுக்கு பர்சனலாக சேஃப்டி. அண்ட் கரூர் ஸ்டாம்பேடில் கூட வந்து அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணது, தாவேக்கா சார்பாக ஸ்டாண்ட் பண்ணது பார்த்தா வந்து அவங்க கட்சியால் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியும் அப்புறம் அண்ணாமலை மட்டும்தான் பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கேஸோட பெர்ஸ்பெக்டிவே வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பேசிஸில் பார்க்குறப்போ வந்து தாவேக்கா கூட போகிறது வந்து ஏடிஎம்கே ஃபேவர் கிடையாது, தாவேக்காக்கு தான் ஃபேவரு. உட்காந்துக்கிட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்காக இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்கே வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாருங்க. ஏன்னா ப்ரோ திருப்பி டிஎம்கேலாம் வந்தால் ஒருத்தர் இருக்கார் பாபு முடிச்சு தள்ளுறவர் சரவணன். சரி, ஓகே. அதான் இந்த 2026 எலெக்ஷன் வர போதில்ல, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கட்சி சொல்கிறாங்க, 75 வருஷ கட்சி. ஆனால் இப்போ மக்கள் மத்தியில் என்ன மனசில் ஓடிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கே தான். நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டாலும் டிவிக்கே தான் சொல்லுவாங்க. இப்போ காசு கொடுத்து கூட்டு வர மாதிரி இப்போ காசு கொடுத்து ஓட்டு போட சொன்னாலுமே போட மாட்டாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. எஜுகேஷன் எதுவுமே இல்லை. பசங்க சின்ன வயசுலேயே இந்த கஞ்சா எல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. அதெல்லாம் மாறணுன்னா புதுசாக ஏதாச்சும் வரணும். ஏன்னா பல வருஷமாக நம்மளும் பார்த்துட்டோம், 2 கட்சி தான் மாற்றி 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 வந்துட்டு புதுசாக சேஞ்சஸ் வரணும். எல்லாத்துலேயுமே ஒரு போகிற சட்டையில் கூட பிராண்டை மாற்றி போடுறோம். வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவையோ முக்கியமானது அரசியல் தான். நமக்கு கிடைக்க வேண்டியது சலுகைகள் தான். எதுவுமே கிடைக்காதது காரணம், இன்னும் மக்கள் அடித்தட்டு மக்கள் கீழே வேறுறதுக்கு காரணம் இந்த பாலிடிக்ஸ் மாறாமல் இருக்கிறதால் தான். அது மாறிச்சுன்னா சேஞ்சஸ் ஆகும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், மக்கள் நம்புகிறாங்க. இந்த வாட்டி மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம தாவேக்கா நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால இப்போ நான் கேட்குறேன், அதாவது கட்சியில் வந்து சரியான ஒரு கட்சி சரியாகவே இயங்குறது இல்லை. முதல்ல அவரே இலவசத்தை எதிர்ப்புன்னாரு, இப்போ அவரே இலவசத்தை கொடுக்குறேன்றாரு. அதே மாதிரி வந்து எந்த பிரச்சனையுமே அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. இவர் எப்படி வந்து நாட்டை ஹேண்டில் பண்ணுவார்? இப்போ கூட ஹேண்டில் பண்ணுறது இப்போ எல்லா பிரச்சனையும் போய் நின்று பேசிட்டு தான் இருக்கா. இப்போ கூட 2வது சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு தான் வந்தார். அவங்க போனாங்களா அதே போல் ஹேண்டில் பண்ணலாம், எதையும் பார்க்க முடியாது. 3 வருஷம் தான் ஆகுது. அந்த அளவுக்கு இதுவும் கிடையாது. தெரியாமலே கூட ஒரு மனுஷன் நின்று எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாரு. எதுவும் பயந்து ஓடலை, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. சிபிஐ விசாரணை கூப்பிட்டாலும் அங்கேயும் போயிட்டு வராரு. அவர் முதல்ல பயமும் இல்லை, எல்லாத்தையும் தைரியமாக தான் ஃபேஸ் பண்ணுறாரு. இந்த 3 வருஷத்துலேயே இந்த அளவுக்கு அவர் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஏன்னா 15 வருஷமாக ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். நானும் வந்து இதுக்கு முன்னாடி என்டிகே தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஏதாச்சும் மாற்றம் வரும் நான் நம்பியிருந்தவன். அப்போது என்டிகே எதுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா இந்த திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசியத்தை வச்சு ரொம்ப பேசி மக்களுக்காக நிறைய பேசுவேன், இந்திக்காரங்களை இது பண்ணுவேன், எல்லாத்தையும் அந்தளவுக்கு பயங்கரமாக ஆக்கப்பூர்வமாக பேசுவாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு, இவங்க வந்தால் சரியாக இருக்கும், இவங்க வந்துட்டால் எல்லாம் மாற்றம் ஆகிடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் இவங்களும் வாயில் வடை சுடுவாங்கன்னு எப்போ தெரிஞ்சுதுன்னா, இப்போது ரீசெண்ட் டைமில் இந்த தளபதி ஆரம்பித்து இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் அவர் தளபதி வாயால் நாம் தமிழர் கட்சின்னு பேர் வர வைக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க டேக் வர வைக்கணும். அதுக்காக இவங்க முழுக்க ஃபுல்லாக அவங்க வாயாலே அவங்க மேலே போய் துப்பிக்கிறாங்க. ஃபுல்லாக அவன் போதெல்லாம் படுது. இந்த சாட்டை தூரமெல்லாம் பேசுறது அரசியலுக்கு தகுதியே இல்லாதவர் கண்டிப்பாக. ஏன்னா பேசுறதுல ஒரு நாகரிகம் இருக்கணும். அடுத்தவங்க குடும்ப கதையை பேசுகிறோம். நம்மளாம் வந்து இப்போ நம்ம பொதுமக்கள் பேசுறது வேறு, ஒரு பெரிய இடத்துல இருக்கும், பொலிட்டிஷியனாக இருக்கும், பேசக்கூடிய இடத்துல இருக்கும். அப்போ என்ன பேசணும், சபை நாகரிகம் எல்லாத்தையும் பார்த்து தான் பேசணும். ஒரு சேனல் வச்சுருந்தா என்ன வேணால் பேசலாம் கிடையாது.
அப்படின்னு பார்த்தா எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்கன்னா தாங்க மாட்டாப்புல. ஸோ எல்லாருக்கிட்டும் எல்லாம் ஃப்ரீடம் இருக்குது பேசுறதுக்கு. ஆனால் அதுக்குன்னு அடுத்தவங்க பர்சனலில் இறங்கி பேசுறதும், அடுத்தவங்களை தாக்கி பேசுறது, இழிவுபடுத்தி பேசுறது, அது பேர் அரசியல் கிடையாது. நாகரிகமாக போகணும்னு ஆசைப்படுறோம். இப்போ தளபதி இது வரைக்கும் வந்து யாரையும் அசிங்கமாக பேசலை, ஒரு வார்த்தை விட்டதில்லை, லூஸ் டாக் விட்டது கிடையாது. யாரை எங்கே போனாலும் அந்த ஒரு 15 நிமிஷம் ஸ்பீச்சாக இருந்தாலும் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு, பேசினா வெடியுதில்லை அங்கங்கே, ஒன்றும் பேச தெரியாதுன்றாங்க. புதுசாக வந்த ஒரு 10 நிமிஷம் தான் பேசுகிறாங்க. 10 நிமிஷம் பேசுறதுக்கு எங்கெங்கேயும் வெடியுதில்லை, பூகம்பம் மாதிரி ஆகுதில்லை. மற்றவங்க பேசுகிறாங்கல்ல, காலகாலமாக என் மக்களேன்னு கத்துறாங்க. ஏதாச்சும் ஆயிருக்கா? எங்கேயாச்சும் பூகம் அடிச்சிருக்கா? இல்லைங்க, இந்த கச்சத்தீவு விஷயத்தை கூட ஒரு வார்த்தை பேசினார். அந்த ஒரு வார்த்தைக்கு அங்கே வரைக்கும் அந்த பிஎம் வரைக்கும் போய் பார்த்தாங்க எடுத்து சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பேசுகிறாருன்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுதுன்னா அப்படிப்பட்ட இடத்துல அவர் இருக்கார். ஒரு நல்ல தலைவனாக இருக்குது தாண்டி பேசினா ஒரு மக்களுக்கு போய் சேருது. பேசுறது இப்போ இந்த இத்தனை வருஷத்தில் என்னால் பாலிடிக்ஸ் சுத்தமாக பிடிக்காது, ஓப்பனாகவே சொல்கிறேன். ஆனால் இப்போது தொடர்ந்து பாலிடிக்ஸை பற்றி நானும் பேசுகிறேன், சின்ன குழந்தைங்களும் பேசுது, பெரியவங்களும் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் மாறுறாங்கன்னா காரணமே டிவிக்கே வந்ததுக்கப்புறம் தான். 15 வருஷமாக நான் தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க. தமிழ் மக்களை அரசியல்படுத்தப்படலை. நாங்கள் மட்டுமே அரசியல் பேசுவோம்னாங்களே தவிர தமிழ் மக்கள் அரசியல்படுத்தப்படல. மக்களுக்கு அரசியல் என்ன சொல்லிக் கொடுக்கல. எங்களுக்கு மட்டும் அரசியல் தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களை, அப்படி கிடையாது. அரசியல் மக்களையும் அரசியல்படுத்தி மக்களை உள்ளே கொண்டு வந்து இது என்ன, எது நடக்குது, இந்த ரோடு போடலாம், எங்கே போய் என்ன பண்ணணும், எல்லாம் நம்ம உரிமை சலுகை இல்லை நமக்கு கிடைக்கிறது, நம்ம வரி பணம், நம்ம எதுக்கு அடுத்தவங்ககிட்ட இந்த மாதிரி கஷ்டப்படணும் சொல்லிட்டு நம்ம வந்து மக்கள் அரசியல்படுத்தினா தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வெளியே கேட்பாங்க. எதுவுமே கேட்காம எதுவுமே பண்ணாமல் எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் பேச்சில் புலி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக பேசினாலுமே கூட மக்களுக்கு புரியணும், மக்களுக்கு தெளிவாகணும். உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம். அவரெல்லாம் முடிச்சிடுவார். ஸோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அண்டு டிஎம்கே பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ வந்து அவங்க ஃப்யூச்சர் பார்ப்பாங்கல்ல. உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, ஸோ எப்படியும் இவர் வந்துட்டா கஷ்டம் இல்லை. விஜய் வந்து ஒரு டஃப் காம்படிட்டர். ஸோ அந்த பேசிஸில் கஷ்டம்தான். ஆமாம், இல்லைனா ஓட்டு செதறிடும் ப்ரோ. இப்போது நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்க, பர்சன்டேஜ் மட்டும் வாங்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் வாங்குறாங்க. தனியாக என்னன்னா ஃபார் ஷுவர் 15% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அப்ராக்சியாக சொல்கிறேன் 15%ன்றது 1லேருந்து 5 தொகுதிக்குள்ளே ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. செங்கோட்டையன் இருக்கிற தொகுதியில் வந்து க்ளோஸாக அவர் ஜெயிச்சுவார். பட் மற்றபடி வேறு யாருமே இல்லை. பெரம்பூர் தொகுதியில் வந்து ஏன்னா இவர் நிற்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். காங்கிரஸில் ஒரு காங்கிரஸோட தலைவர், அவர் பேர் என்னது, செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் பெரம்பூர் தொகுதியில் வந்து செல்வ பெருந்தகை நிற்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் சார்பாக. அங்கன்னா க்ளோஸாக இருக்கும் விஜய்க்கு எப்படியுமே ஜெயிக்கிறதுக்கும். தெரில, பார்த்தோம் எப்படி வேணால் இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. 15 நிமிஷம் பேசினா கூட அவருக்கு புரியுது. மக்களை வந்து யோசிக்க வச்சிடறாரு, கேட்க வைக்கிறாரு. எல்லா மக்கள்லாம் பற்றி இன்டர்வியூ நிறைய பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து சின்ன பசங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் கேட்குறாங்க. சரிங்களா? அதே போல் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் நானே நிறைய இடத்துல ஸ்கூல் பசங்களாம் பார்க்குறேன், அசிங்கமாக பேசி போகிறானுங்க, கூலி பேச்சுன்னு போகிறானுங்க, சிகரெட் அடிக்கிறானுங்க. டீ கடையில் நின்று பார்க்குறோம், சிகரெட் ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டு சிகரெட் அடிக்கிறானுங்க. கேட்க முடியல, கேட்க பயமாக இருக்குது. ஏன்னா அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரெக்கார்டாக சின்ன வயசுலேயே பார்க்குறது சின்ன பசங்க மாதிரியே தெரில, ஒரு மாதிரி கஞ்சா அடிச்சுக்கிற மாதிரி ஆகுது. பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் மாறணும்னாக்கா சிஸ்டமே மாறணும். எத்தனை வருஷமாக தான் இப்படி தான் இருக்க முடியும் நம்மளால்? கொஞ்சமாச்சும் மாறணும்னா ஏதாச்சும் ஒன்று நம்ம மாறணும். மக்கள் மாறாமல் எதுவும் மாறாது. காலகாலமாக பரம்பரையாக போடுறேன். சொல்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டிங்க, உங்களோட ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் வாழணும். இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களாம் நல்லா வளரணும். உங்களோட பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா சேஃப்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா மாற்றி போட்டு பாருங்கள். ஒன்றும் வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா இருக்கிறவன் நாசமாக போகிறத பற்றி பயப்படலாம், நம்மளே நாசமாக தான் போய் கிடக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகிட போகுது? ஒரு 5 வருஷம் என்ன 10 வருஷம் 20 வருஷம் ஆக போகுது. எவ்வளோ வாட்டி எத்தனையோ வருஷம் 5 வருஷம் வின் பண்ணிட்டோம். இந்த ஒரு 5 வருஷம் நம்பி போட்டு பார்ப்போம். செட் ஆகலையா? நானே தளபதி ரசிகன் தான், நானே மாற்றி கூட போடுறேன். சரிங்களா? நான் தளபதி தான் போடணும்னு சொல்ல வரல, மாற்றி போடுங்க. இந்த 2 தவறை தாண்டி போங்க. வெளியே தாண்டி போனால் தான் கொஞ்சமாச்சு ஏதாச்சும் மாறும். இல்லைனா குண்டு செட்டிலே குதிரை ஓட்டின்னு தான் கிடக்கணும் காலத்துக்கும். அதுக்காக தான். அதாவது இப்போ வந்து கூட்டணி இல்லாமல் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் தமிழகத்தை பொறுத்தவரை. தாவேக்கா யாரோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த 2 கட்சி தவிர வேறு யாருனா கூட வைக்கலாம். நான் இப்போ வைக்க மாட்டார். இப்போ கூட என்டிஏ வந்து வைக்கல, ஏடிஎம்கே கூட வச்சாதான் தீய சக்தியை அழிக்க முடியும். அழிக்கணும்னா எங்கள் கூட சேர்ந்தால் தான் முடியும்னு சொன்னாங்க. கடைசி அதுக்கும் வந்து சாய்க்கல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா மாற்ற மாட்டாப்புல. ஏன்னா அதில் தெளிவாக இருக்கார். சொல்ல போனால் கட்ஸ் அதிகமாக சொன்னால் சாட்டை சொல்லுவா போல, கட்ஸுன்னு என்ன தெரியுமான்ட்டு. உண்மையான கட்ஸு இவருக்கு தான். ஏன்னா அங்கே கூட்டு மேலே வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எல்லா ப்ரெஷரும் தாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மன வலிமை வேணும். அதெல்லாம் தாண்டியுமே கூட யாருக்குமே வந்து செவி சாய்க்காமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரோட படத்துக்கே அவர் குரல் கொடுக்க முடியல, அவரோட ஃபேமிலியை பற்றி பேச முடியலன்னு. தான் விஷயத்தை பற்றி பேசுகிற அரசியல்வாதியே கிடையாது. மக்களோட விஷயத்தையும் மக்களுக்காக பேசுகிறது தான் அரசியல்வாதி. அவன் விஷயத்தை பற்றி பேசினாக்கா அப்போ அவனுக்காக யோசிக்கிறான்னு அர்த்தம்.
அவருக்காக யோசிக்கவே இல்லை. படத்தை பற்றி அவர் பேசியிருந்தா தான் நாங்கள் கஷ்டப்பட்டிருப்போம். என்னடாப்பா இவர் அரசியல் வந்துட்டு இப்போ படத்தை பற்றி பேசுகிறாப்லேன்ட்டு. போகிறது எதுக்கு? பொதுக்கூட்டம் போடுறாங்களா, பிரச்சாரம் பண்ணுறாங்களா? அங்கெல்லாம் போகிறாங்கன்னா மக்கள்கிட்ட பேசுறதுக்கு, மக்களோட கஷ்டங்களையும் அதை பற்றி மட்டும் தான் பேச போகணும். அங்கே போயிட்டு என் படத்தை பிளாக் பண்ணிட்டாங்க, என் படத்தை நிறுத்தி வச்சிட்டாங்க, அவரோட சொந்த கதை இதெல்லாம் எங்கே பேசக்கூடாது. பேசுகிறவன் தலைவனே ஃபஸ்ட்டு கிடையாது. என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அங்கே கூப்பிட்டாங்க மற்றவங்கள மாதிரி பேசலை. அவருக்கு என்ன பேசணுமோ டீசெண்டாக ரீசெண்டாக வராரு. கூட்டணி வச்சா தான் முடியும் தான். ஆனால் கூட்டணி யார் கூட வைப்பா நமக்கு தெரியல, தெரியாமல் வாய் விடக்கூடாது. யார் கூட வைக்கணும்னு ஆசை? நான் உண்மையாக சொல்லணும்னா கேப்டன் தான் நினச்சேன். ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து தளபதிக்கும் கேப்டனுக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது ஆல்ரெடி. மக்களுக்கும் வந்து நல்லா தெரியும். விஜயகாந்த்லாம் வந்து கேப்டன்லாம் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சாப்புல. அந்த காலத்தில் இந்த மீடியா நிறைய வந்து அந்த நேரத்தில் அந்த பீரியடில் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து நம்பிட்டாங்க எல்லாத்தையுமே. இப்போவும் அதே போல் பண்ணும்போது கூட மக்கள் நம்பலை. ஏன்னா சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் எல்லாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அதை பார்த்துட்டு மக்கள் தெளிவாக வராங்க. அந்த பீரியடில் அப்படி கிடையாது. மெயின் ஸ்ட்ரீமில் என்ன ஓடுதோ அதுதான் நியூஸு, அதுதான் உண்மை. நம்பக்கூடிய அளவுக்கு நம்ம ரொம்ப பின்னாடி இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு சோஷியல் மீடியாவும் இருக்குது, கைக்குள்ளே உலகமே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த காலத்தில் விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட முடிஞ்ச சப்போர்ட் டிவிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஐடிவிங்கெலாம் வந்து அவங்க வச்சு தான் பண்ணணும். இது கிடக்குது. ஐடிவிங்கெலாம் அவங்க வைக்கணும் அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்குது. கூட்டணி வச்சா நல்லது நினச்சேன்னா தேமுதிக வச்சிடணும். ஆனால் இப்போ அவங்களே அங்கே போய் சேர்ந்தது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. உண்மையாக நானே ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்க ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாப்புல, அண்ணனுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லுவாப்புல. கடைசியில் இப்போ அவர் யாரும் அட்வைஸ் பண்ணலன்னு நினச்சி ஒரு டவுட் ஆயிடுச்சு எனக்கு. அங்கே போய் நின்றுட்டு இப்போ வடிவேல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ திமுக பேசுகிறவங்களாம் வந்து காணாமல் போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க, அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுகவை பற்றி அழிக்கணும்னு நினச்சவங்க எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. யார் அழிக்கணும்னு நினச்சது? முக்கியமாக திமுக எதிரியாக கேப்டன் தான் இருந்தாப்லே. அவர் காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி அவர் அங்கேயே சொல்கிறாரு. அந்த கூட்டணிலையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளால் பார்க்க முடியல. எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னே தெரியல. சீட்டு எது வந்தாலும் ஓகே. ஆனால் அதுக்குன்ட்டு நமக்குன்னு ஒரு கொள்கை, நம்ம தலைவர் எதுக்காக கட்சி ஓப்பன் பண்ணார், என்ன பர்பஸ்க்காக பண்ணாங்க, மக்களுக்காக தான் பண்ணாங்க, எதை ஒழிக்கணும்னு நினச்சாங்க, அதெல்லாம் விட்டுட்டு போய் அவங்க கூட உட்காந்துட்டு அங்கேயே பேசுகிறாங்க. அதையும் பார்த்துட்டு இருக்குது ரொம்பவே பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி யாரு கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு யாரும் நல்லா தெரிஞ்சிச்சு. புதுசாக ஏதாச்சும் வந்தால் வேணால் முடியுமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணினா பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் விட்டுட்டு புதுசாக வரவங்க கூட கூட்டணி வச்சா கூட எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு நல்லதாக கேட்டதான் தெரியும். அது நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆழமாக இருக்குமா இல்லை கீழே விழுந்துடும் நம்ம பயந்துட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. நடந்து போனால் தான் முடியும். அதுக்கப்புறம் தான் வழி இருக்குதா இல்லையான்னு தெரியும். ஸோ மக்களுக்கு தான் மாதிரி இருக்குது. Super Sarvana Stores.